We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. ராஜஸ்தான் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான இந்த ஜெய்ப்பூர்ல இந்த சீசன்ல பிளே பண்ண 3 போட்டியிலுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இன்னத்துக்கும் அந்த பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா இவங்களுடைய பேட்டிங் யூனிட்டுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருந்துச்சு. அப்படி இருந்தும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே சமயம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே டீமுக்கு ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த போட்டியிலும் அதே போல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த பிச் கண்டிஷனும் அவங்களுடைய பேட்டிங் யூனிட்டுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஆல்ரெடி அவங்க வந்து தொடர்ல இருந்து வெளியேறிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாம பிளே பண்றதால மறுபடியும் அதே போல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ராஜஸ்தான் டீம் இந்த போட்டியில ஜெயிச்சு பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சுக்குவாங்களா இல்ல தோல்வி அடைவாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல ராஜஸ்தான் ராயல்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 64ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 19th May டியூஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா நம்ம மோட்டிவேட் பண்ணும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 7 முறை மோதி இருக்காங்க. அதுல 5-2 ராஜஸ்தான் டீம் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா 4 முறை மோதி இருக்காங்க. இதுலயும் 3-1 ராஜஸ்தான் டீம் தான் லீட் பண்ணிருக்காங்க. பட் இந்த கிரவுண்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணதுல 2 போட்டியில லக்னோ டீமும் ஒரு மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 70 T20 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 43 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 61% இருக்கு. இதுவே லக்னோ டீம் இங்க பிளே பண்ண 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 67% இருக்கு. நெக்ஸ்ட் பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூட பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருக்கும். குறிப்பா இந்த சீசன்ல பார்த்தோம்னா டோட்டலா 3 மேட்ச் நடந்திருக்கு. 3 மேட்ச்ல அந்த 6 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 இன்னிங்ஸ்ல டீம் வந்து 200 கிராஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும்தான் அதாவது ராஜஸ்தான் டீம் குஜராத் டீமுக்கு செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணல கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. அது வந்து ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால தான் கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. அந்த போட்டியிலுமே பேட்டிங்க்கு சப்போர்ட்டிவா தான் இருந்துச்சு. ஸோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா அகைன் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டாஸ் ரன் பாத்தீங்கன்னா நைட் கேம்ஸ்ல இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா டாஸ் ரன் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க 12 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 4 போட்டியிலும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 8 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 192 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 179 இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 192 இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 37 இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த கிரவுண்ட் நடந்த 12 IPL நைட் மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8 ரேஞ்சிலும் மிடில் ஓவர்ஸ்ல 9 ரேஞ்சிலும் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 11.6 இருக்கு. இந்த ஃபேஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ். பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா எந்த ஃபேஸ்லயுமே டாமினேட் பண்ணல. மற்ற IPL கிரவுண்ட்ஸ்ல பாக்குற மாதிரி இங்க வந்து டாமினேட் பண்ணல. டெத் ஓவர்ஸ்ல மட்டும் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.2 இருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.3 இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்த போட்டியில ரேரா தான் இங்க விக்கெட்ஸ் விழுந்துச்சு. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா DC டீமுக்கு பிளே பண்ணும்போது ராஜஸ்தான் டீமுடைய ஓபனர்ஸ் 2 பேருமே சீக்கிரமா அவுட் ஆயிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜஸ்தான் டீமுடைய ஓபனர்ஸ் எந்த அளவுக்கு ஷார்ட்ஸ்ல ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னு. அப்படி ரிஸ்க் எடுக்க போய் தான் அவுட் ஆனாங்க. மற்றபடி அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் மட்டும் பார்த்து ஆடினாங்க. அப்படிங்கும் போது பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் ஆகட்டும் டெத் ஓவர்ஸ் ஆகட்டும் இந்த 2 ஃபேஸ்ல பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல மட்டும் ரன் ரேட் கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு பவர் பிளே ஓவர்ஸ்ல இருந்து. இருந்தாலும் ரன் ரேட் 9ங்கிறது நல்ல ரன் ரேட் தான். அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.8 இருக்கு. இது மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால தான் விழுந்துச்சு. அந்த அளவுக்கு பிச் கண்டிஷன் பெருசா பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இல்லை. குறிப்பா லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம் ஒரு ஹியூஜ் ஸ்கோரை சேஸ் பண்றதால
அந்த மிடில் ஓவர்ஸில் கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி பிச் கண்டிஷன் அந்த அளவுக்கு செகண்டாக பவுல் பண்ணும்போது பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெருசாக சப்போர்ட்டிவாக இருந்ததில்லை இது வரைக்கும். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 72 இருக்கு. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 47 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணையில டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 55% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 39%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வெறும் 6% ஆஃப் ரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இந்தந்த கிரவுண்ட்ஸ்லாம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அந்த அளவுக்கு ரீசெண்ட் மேட்சஸ்ல கொலாப்ஸ் ஆகல டாப் ஆர்டர் அப்படிங்கிற நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் எக்ஸாக்டா 90 இருக்கு. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 53 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 170 இருக்கு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 68% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தா வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 25%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 6.5% வந்திருக்கு. அதுவும் குறிப்பா டியூ இருந்துச்சு அப்படிங்கும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னதான் இங்க பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம் செகண்டா பேட் பண்ணல கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் ஸ்கோருக்கு மேலே இருக்கக்கூடிய டோட்டலை சேஸ் பண்ணிட்டு போகும்போது ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா ஒரு சமயத்துல கொலாப்ஸ் ஆவாங்க. அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இங்க அதிகமாக இருந்திருக்கு. 65% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் பவுல் பண்ணியிருக்காங்க. 35% ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 79 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 41 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 42 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 37 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸும் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் 21 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. பட் ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்காகட்டும் ஸ்பின்னர்ஸ்க்காகட்டும் ரெண்டு பேருக்குமே சுமாராக தான் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு 23 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து ஒவ்வொரு 24 பால்ஸ் ஒரு விக்கெட்டும் தான் எடுத்திருக்காங்க. மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரைக் ரேட் இந்த கிரவுண்ட்ல தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்காகட்டும் ஸ்பின்னர்ஸ்க்காகட்டும் ரொம்பவே சுமாரா இருக்கு. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 12 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ் தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா இவங்க 5 விக்கெட் வித்தியாசத்துல டிசி டீமுக்கு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. தொடர்ச்சியா 3 போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வரக்கூடிய 2 போட்டிலுமே நல்ல நெட் ரன் ரேட்டோட ஜெயிச்சா மட்டுமே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு இவங்க குவாலிஃபை ஆக முடியும். அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுருல், ரியான் பராக், டோனோவன் ஃபெரிரா, சுபம் துபே, ரவீந்திர ஜடேஜா, தஷுன் ஷனகா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடம் மில்னே, பிரிஜேஷ் சர்மா, யாஷ் ராஜ் புஞ்சா. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா செகண்டா போல் பண்ணும்போது தஷுன் ஷனகா இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு சுபம் துபேக்கு பதிலா. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடம் மில்னே, பிரிஜேஷ் சர்மா. மிடில் ஓவர்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா, யாஷ் ராஜ் புஞ்சா, தஷுன் ஷனகா அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். டெத் ஓவர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடம் மில்னே அண்ட் பிரிஜேஷ் சர்மா. டெத் ஓவர்ஸ்ல மோஸ்ட்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 ஓவர் பவுல் பண்ணலாம். ஒருவேளை எக்ஸ்ட்ராவா ஒரு ஓவர் பவர் பிளே ஓவர்ஸ்லயோ இல்லைனா மிடில் ஓவர்ஸ்லயோ பவுல் பண்ணாரு அப்படிங்கும்போது பிரிஜேஷ் சர்மா 2 ஓவர் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. இவர் பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு ஆவரேஜ் 38 இந்த கிரவுண்ட்ல 39 இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல முகமது ஷமி அண்ட் ஷாபாஸ் அகமத் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும் ஆவரேஜ் ஆகட்டும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு ஜெய்ஸ்வாலுக்கு. நெக்ஸ்ட் வைபவ் சூரியவன்ஷி, இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச்ல டோட்டலாக 42 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் 45 இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. மொத்தமா 200 இங்க அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஏடன் மார்க்ரம் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் துருவ் ஜுருல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. 26 தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஆகாஷ் சிங் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரியான் பராக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்
ஆவரேஜ் வந்து டீசெண்டா இருக்கு. லக்னோ டீமுக்கு 26ம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 40 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டா ஒரு மேட்ச்ல 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல தான் டிசி டீமுக்கு அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா முகமது ஷமி அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ் அண்ட் ஷாபாஸ் அகமது இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ரியான் பராக். அடுத்ததா டோனோவன் ஃபெரிரா. இவருக்கு பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 47 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. குறிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஏடன் மார்க்ரம் அண்ட் பிரின்ஸ் யாதவ் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல பிரின்ஸ் யாதவுடைய பால் 2 பால் ஃபேஸ் பண்ணி 2 எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு டோனோவன் ஃபெரிரா. நெக்ஸ்ட் சுபம் தூபே. இவருக்கு பாத்தீங்கன்னாலும் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல ரொம்ப சுமாரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது நல்லா இருக்கு. லக்னோ டீமுக்கு அதிகபட்சமா 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பாத்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஆஃப் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா முகமது ஷமி அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா தஷ்வந்த் ஷனகா. இந்த கிரவுண்ட்ல அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 16 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. ஸ்டாட்ஸ் அந்த அளவுக்கு அவைலபிளா இல்ல. அடுத்ததா ஜோஃப்ரா ஆர்ச்சர். இவரு பாத்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடம் மில்னே. இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பிரிஜேஷ் சர்மா. இவரு பாத்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு பிளே பண்ண இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா யாஷ்ராஜ் புஞ்சா. இந்த கிரவுண்ட்ல அவர் பவுல் பண்ண இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 12 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 8 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க இந்த சீசன்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ், ஜோஸ் இங்கிலீஷ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஏடன் மார்க்ரம், முகுல் சௌத்ரி, அப்துல் சமாத், ஷாபாஸ் அகமத், முகமது ஷமி, மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங் அண்ட் பிரின்ஸ் யாதவ். இதில் பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா செகண்டா பேட் பண்ணும்போது ஜோஸ் இங்கிலீஷ் வந்திருந்தாரு பிரின்ஸ் யாதவுக்கு பதிலாக. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது ஷமி, ஆகாஷ் சிங், பிரின்ஸ் யாதவ். மிடில் ஓவர்ஸ்ல ஷாபாஸ் அகமத், மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங், முகமது ஷமி. டெத் ஓவர்ஸ்ல பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் அண்ட் முகமது ஷமி. டெத் ஓவர்ஸ்ல பிரின்ஸ் யாதவ் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 5 இன்னிங்ஸ்ல டோட்டலா 206 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100க்கு கீழே இருக்கு. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஜோஸ் இங்கிலீஷ். இதுவரை ராஜஸ்தான் டீமுக்கு பிளே பண்ணதில்லை. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 2 மேட்ச்ல பேட் பண்ணி 105 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஆடம் மில்னே அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் நிக்கோலஸ் பூரன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு சுமாரா தான் இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 23 தான் இருக்கு ஆவரேஜ். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 38.7 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா அதிகபட்சமா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருடைய பால்ல 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஆடம் மில்னே இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஓவராலா பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும் ஆவரேஜ் ஆகட்டும் ரெண்டுமே நல்லா இருக்கு நிக்கோலஸ் பூரனுக்கு. ஆர்ச்சருடைய பால்ல மட்டும் த்ரெட்
இருக்கு. அடுத்ததா ரிஷப் பண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஆவரேஜும் நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 40 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 49 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 78 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜடேஜாவுடைய பால்ல அதிகபட்சமா 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆடம் மில்னே இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல மில்னேவோட பால்ல ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ஏடன் மார்க்ரம் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஆவரேஜும் நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. பவுலிங்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 1 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா தர்ஷன் ஷனக்கா அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. 7 பால்ஸ் பேஸ் பண்ணி 5 ரன்கள் அடிச்சு அதுலேயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜடேஜா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அவங்களுக்கு எதிராகவும் ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு ஏடன் மார்க்ரம்க்கு. அடுத்ததா முகுல் சௌத்ரி ராஜஸ்தான் டீமுக்கு இவர் பிளே பண்ணுற மேட்ச்ல 7 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா அப்துல் சமாஜ் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே கொஞ்சம் சுமாரா இருக்கு. 31 ஆவரேஜ் இருக்கு ராஜஸ்தான் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 29 இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் இருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஷாபாஸ் அகமத் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் அதிகபட்சமா 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். அடுத்ததா முகமது ஷமி ராஜஸ்தான் டீமுக்கு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 16 இன்னிங்ஸ்ல டோட்டலா 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் சுமார் தான். மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா மயங்க் யாதவ் ராஜஸ்தான் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் இருக்கு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆகாஷ் சிங் இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண இன்னிங்ஸ்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. கடைசியா பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதவ் இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர் பிச் கண்டிஷன் இந்த சீசன்ல எப்படி பிஹேவ் ஆச்சோ அதே போல இந்த போட்டியிலும் இருக்கிற பட்சத்துல ஒரு க்ளோஸ் கேம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல ஸ்லைட் எட்ஜ்ல ராஜஸ்தான் டீம் லீட் பண்றாங்க. லக்னோ டீம் இந்த போட்டியில் வின் பண்ணணும் அப்படின்னா டிசி டீம் அவங்களுடைய பவர் பிளே பவுலர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதை இவங்க ரீக்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கும் போது வின் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். அதாவது ராஜஸ்தான் டீமுடைய 2 ஓப்பனர்ஸையும் டிசி டீம் இங்கே ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணும்போது மிச்சல் ஸ்டாக் ஆகட்டும், கைல் ஜாமிசன் ஆகட்டும் 2 பேருமே அவுட் பண்ணியிருந்தாங்க. அது போல லக்னோ டீமுடைய பவர் பிளே பவுலர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது வின் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். அதுக்கு மாறா ஜெய்ஸ்வால் ஆகட்டும், வைபவ் சூரியவன்ஷி ஆகட்டும் 10 ஓவர் நின்றுட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக லக்னோ டீமுக்கு அது ஒரு பெரும் சிக்கலாயிடும். கீப்பர் செக்ஷன்ல துருவ் ஜுருல், ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் நிக்கலஸ் பூரன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ஜெய்ப்பூர் பிச் கண்டிஷன் எப்படி பிஹேவ் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அதிக பேட்டர்ஸை நாம எடுத்திருக்கோம். இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் முகுல் சௌத்ரி இருக்காங்க. இதுல கண்டிப்பா ரிஷப் பண்ட் அவரை நீங்க ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். லக்னோ டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் அண்ட் மிச்சல் மார்ஷ். இதுல ஜெய்ஸ்வால் பார்த்தோம்னா லாஸ்ட் 5 மேட்ச்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபார்முக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பிச் கண்டிஷன் பேட்டர்ஸுக்கு சூட்டபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் மட்டும் பார்த்து ஆடிட்டாரு அப்படிங்கும்போது ஒரு பிக் ஸ்கோர் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா அப்துல் சமாஜ் அண்ட் தூபே இருக்காங்க. அவங்க 2 பேருமே லோவர் ஆர்டர் தான் களம் இறங்குவாங்க. கொலாப்ஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம ரியான் பராக் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எடன் மார்க்ரம், டோனோவன் ஃபெரேரா அண்ட் ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க. ஜடேஜா பார்க்கும்போது அந்த பிச் கண்டிஷனை பொறுத்து தான் அவருடைய பிளேஸை நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். மற்றபடி டோனோவன் ஃபெரேரா எடுத்துட்டிங்கன்னா ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
எடன் மார்க்ரம் இவர் வந்து முந்திலாம் ஓப்பனிங் களமிறங்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து மிடில் ஆர்டர்ல களமிறங்குறாரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா ப்ரிஃபர் பண்ணல. இருந்தாலும் இந்த போட்டியில பார்த்தோம்னா பேட்டிங் போக பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராஜஸ்தான் டீமுடைய ஓப்பனர்ஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதால இவர் பவர் பிளே ஓவர்ஸ்ல பவுல் பண்ணலாம். ஸோ ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பிரின்ஸ் யாதவ் இந்த மாதிரியான பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல எந்த பவுலர் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த 2 பிளேயர்ஸை இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேருமே டாப் டெயில் பவுலர்ஸா இருக்காங்க. அதாவது பவர் பிளே ஓவர்ஸ்லேயே ஆகட்டும் டெத் ஓவர்ஸ்லேயே ஆகட்டும் பவுல் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ்ல தான் அதிகமாக விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். அதனால தான் இவங்களை ஃபர்ஸ்ட் சாய்ஸா ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி இருக்காரு. நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் இவரை நீங்க கண்டிப்பா பிக் பண்ணலாம். அதே சமயம் ராஜஸ்தான் டீமுடைய ஓப்பனர்ஸ் 2 பேருமே நிறைய ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் கிளவரா பவுல் பண்ணாரு முகமது ஷமி அப்படிங்கும் போது விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பிரிஜேஷ் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது இவரையும் ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். சில டைம் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆகாஷ் சிங் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒருவேளை ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ற சுச்சுவேஷன் ஏற்படும் போது லக்னோ டீமுடைய பவர் பிளே பவுலர்ஸ் 2 பேர்த்தையும் நீங்க வந்து பிக் பண்ணுங்க. முகமது ஷமி ஆகட்டும் ஆகாஷ் சிங் 2 பேர்த்தையும் பிக் பண்ணி ராஜஸ்தான் டீம்ல இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸ் மேல நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். என்னதான் பேட்டிங்க்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் அந்த 2 பேருமே ரிஸ்கி ஷாட்ஸ் ப்ளே பண்றதால அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் வந்து டிசி டீமுக்கு ப்ளே பண்ணும்போது நடந்துச்சு. ஸோ ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல வைபவ் சூரியவன்ஷி, மிச்சல் மார்ஷ், ஜெய்ஸ்வால் அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்கா இருக்கிறதால நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது போக வந்து பாத்தீங்கன்னா நிக்கலஸ் புரன் பெஸ்டான கேப்டன்சி ஆப்ஷனா இருக்காரு. ரிஷப் பண்ட்டும் இருக்காரு. ஆல்ரெடி ராஜஸ்தான் டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுவே ராஜஸ்தான் டீம்ல பாத்தீங்கன்னா துருவ் ஜுரல் சேஸ் பண்ணும்போது அவரை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ரியான் பராக சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பனர்ஸ் மேல ரிஸ்க் எடுத்திருக்கோம். இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதிக ரிஸ்க் எடுத்து ஆடக்கூடிய பேட்டர்ஸ் தான். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் இவங்களை நீங்க பிக் பண்ணலாம். இந்த 4 பேர்த்துல யாரு கொஞ்சம் சேஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஸ் இங்கிலீஷ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸ்க்கு அப்புறமா டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.